ஹலோ गाइस, ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான பன்னீர் டிக்கா எனக்கு எப்பவுமே செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை. பட் ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணேன், அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வரல. பட் இந்த வாட்டி செம சூப்பரா வந்துச்சு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ பன்னீர் மேரினேஷனுக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர், சீரக பொடி, மஞ்சள் தூள், உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கடலை மாவு, ஹாஃப் லெமன்ல இருந்து லெமன் ஜூஸ், ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆப்ஷனல், வேணானா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலால லைட்டா தண்ணி தெளிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் பெரிய பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கேப்சிகம், கசூரி மேத்தி, அதுக்கப்புறம் பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மசாலா நல்லா கோட் ஆகிறதுக்காக இதை கவர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் பீசஸ் இதுல ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் இந்த பன்னீர் பீசஸ் நீங்க டர்ன் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பன்னீர் பீசஸோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே எண்ணெயில நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற கேப்சிகம், ஆனியன் அதையும் ஒரு வாட்டி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சாட்டே பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் இந்த வெஜிடபிள்ஸ் வதக்கினா போதும், ரொம்ப குக் பண்ண வேண்டியது இல்ல, ஜஸ்ட் ஃபிளேவர்க்காக மட்டும் தான். இப்போ பன்னீர் டிக்காக்கு ஸ்மோக் ஃபிளேவர் கொடுக்கிறதுக்காக ஒரு கோல் எடுத்து நல்லா ஹீட் பண்ணி பன்னீர் பீசஸ்க்கு நடுவுல ஒரு கிண்ணத்துல அதை பிளேஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் கீ விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுற அதே டேஸ்ட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான பன்னீர் டிக்கா ரெடி. இந்த பன்னீர் டிக்காக்கு பெஸ்ட் காம்பினேஷன் மின்ட் சட்னி. சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மசாலாவோட மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching and keep supporting.